ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த கேட் ஹூ டாட் ஜென் புக்லேருந்து பார்ட் 3 பார்க்கலாம். ஆமைக்கு உதவி செய்த பிறகு அந்த மனநிறைவோட தன்னோட பயணத்தை தொடர்ந்த பூனை வெகு தூரம் நடந்த பிறகு அன்றைய இரவு பொழுத இங்கே பக்கத்தில் மரத்து மேலே தங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்க நேரத்தில் அந்தி சாயம் நேரம் திடீர்னு அந்த புதர்லேருந்து ஒரு பெரிய உருவம் கூரிய பற்களோட நகங்களோட தன்னை நோக்கி வரதை பார்க்குது. பார்த்த நிமிஷத்து அடுத்த நிகழ்வுக்கான வழி சஃபரிங்க்கான கேட்வே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. அதாவது என்ன சொன்ன நீ இப்போது அப்படின்னு அந்த புலி கேட்குது பூனைக்கிட்ட. நான் நினச்சேன்னா இந்த நிமிஷமே ஒன்று நான் அடித்து தூக்கி சாப்பிட்டு போக முடியும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் பூனை அதோட கண்ணை பார்த்து துளி கூட பயம் இல்லாமல் திரும்ப சொல்லுது புலிக்கிட்ட, உன்னோட டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீயா திரும்ப நீயே க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்க, உன்னோட கர்மாவை நீயே க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு. அதாவது இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ பேரை உன்னோட உடல் வலிமையால் வேட்டையாடி இருக்கலாம், எத்தனையோ பேரை துன்புறுத்தி இருக்கலாம், பயமுறுத்தி இருக்கலாம். எல்லாமே உனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தாலும் அந்த நிமிஷத்துக்கு தான் அதை கொடுத்துருக்கும். அது அன்னைக்கு பொழுதுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். அடுத்த நாள் திரும்ப அடுத்த வேட்டைக்கும் அடுத்த சந்தோஷத்துக்கு தான் நீ தேடி போயிருப்பே தவிர அது உனக்கு ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை இது வரைக்கும் கொடுத்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே அந்த புலி ஒரு நிமிஷம் யோசிக்குது. நம்மளை பார்த்து இவ்வளோ தைரியமாக இது வரைக்கும் யார் இப்படி ஒரு தெளிவான கேள்வி கேட்டதில்லையே அப்படின்னு தன்னோட வாழ்க்கையில் முதல் முறையாக அந்த விஷயத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குது. இத்தனை வேட்டையாடி இருக்கோம் நம்ம, இது வரைக்கும் ஒரு நாளாவது நமக்கான இந்த வாழ்க்கையில் ஒரு நிறைவு போதும் இது போதும் அப்படின்னு தோணுனதே இல்லை. அடுத்த நாள் பசிக்கும் போது அடுத்த நாள் பண்ணுவோம், வேட்டையாட போவோம். இல்லை வேட்டையாட போகாவிட்டாலும் என்ன செய்வோம், மற்ற மிருகங்களை பயமுறுத்தி தன்னோட வலிமையை காமிச்சு அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு இருந்துக்கிட்டே இருந்ததே தவிர தனக்குள்ளே அந்த சந்தோஷம் நிறைவு அப்படின்னு எப்பயாவது இருந்துச்சா இந்த பூனை கேட்ட மாதிரி அப்படின்னு பார்த்தா அந்த புலிக்கு துளி கூட இது வரைக்கும் இல்லை. தன்னோட செயல்களில் எதுவுமே தனக்கு நிறைவு தரலை அப்படின்றத முதல் முறையாக அது யோசிக்குது. இது வரைக்கும் தன் வாழ்க்கையில் பண்ண எல்லா தவறையும் அது அசை போட ஆரம்பிச்சது. உடனே அந்த கேட் சொல்லுது, திரும்பவும் பூனை சொல்லுது உன்னை பார்த்து, பரவாயில்ல வா இங்கே உட்கார் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பூனைக்கு துளி கூட பயமே இல்லாத நினச்சி அந்த புலிக்கு முதல் முறையாக மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய வியப்பும் வருது. தன்னை மறந்து தன்னோட வலிமை தன்னோட கோபம் எல்லாத்தையும் மறந்து கொஞ்ச நேரம் அதே இடத்துல அப்படியே சாந்தமாக அந்த புலி உட்காந்துருது. அப்போ தான் அந்த பூனை அந்த புலியோட அந்த சாந்தமாக மாறிய அந்த முகத்தை பார்க்குது. அதோட எக்ஸ்ப்ரெஷனை, அதோட குழப்பமான அந்த முகமும் அதோட கோபம் இல்லாத தன்மையும் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த நெடுமூச்சு எல்லாத்தையும் அந்த பூனை கொஞ்சம் கொஞ்சமாக கவனிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போதான் உனக்கான நிம்மதிக்கான பாதை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் துன்பத்திற்கான பாதையை மட்டும் நீ பார்த்துக்கிட்டு இருந்த, இப்போ தான் உனக்கு மன நிம்மதிக்கான பாதை தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த புலிக்கிட்ட எந்த ஒரு சப்தமும் இல்லை. ஏன் அப்படின்னா முதன்முறையாக அது தன்னோட கூரிய நகங்களையும் தன்னோட உடல் வலிமையும் தன்னைத்தானே அப்போ தான் ஒரு முறை உத்து பார்த்துக்குது. ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி நான் தவறாக இருந்திருக்கலாம், என்னோடய கோபத்தினால இது வரைக்கும் நான் நிறையா தவறு செஞ்சுருக்கேன், என்னோடய எண்ணங்களும் தவறாக இருந்திருக்கலாம், என்னோடய வலிமையினால் நான் நிறைய பேரை துன்புறுத்தி இருக்கேன், ஆனால் இது வரைக்கும் எனக்கான நிறைவு நீ சொன்ன மாதிரி உண்மையிலே கிடைக்கல தான், இதை போல் இது வரைக்கும் எனக்கு யாரும் சொன்னதில்லை தான். ஆனால் இதை உணர ஆரம்பித்த நிமிஷம் எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் தொடங்கிருச்சு, அது சர்வ நிச்சயமாக எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. இப்போது அந்த பூனைக்கு துளி பயமும் இல்லை, அந்த புலிக்கும் எந்த கோபமும் இல்லை, எந்த வேட்டையாடும் நோக்கமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக தன்னை பற்றி உணர ஆரம்பிச்சிருச்சு தான் யார் அப்படின்னு. அந்த கோபத்தை விட்ட நிமிஷமே அதுக்குள்ளே ஒரு பெரும் அமைதியும் ஒரு சாந்தமும் அது மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது உனக்கான நிம்மதிக்கான பாதை அப்படிங்கிறது ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு. அந்த புலிக்கிட்ட எந்த ஒரு சப்தமும் இல்லை, ரொம்ப அமைதியாக தன்னைத்தானே குனிஞ்சு பார்த்துட்ருக்குது. உடம்பும் இத்தனை நாள் தான் செய்ததும் எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சது. அப்போ தான் சொன்னது, ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி நான் தவறாக தான் இத்தனை நாள் வாழ்ந்திருக்கேன், எனக்கான கோவத்தில் எந்த ஒரு நிம்மதியும் கிடைக்கல,
இத்தனை நாள் நான் வேட்டையாடி வாழ்ந்ததில் எனக்கான எந்த ஒரு தீர்வோ எந்த ஒரு நன்மையோ இல்லை. எல்லாமே கோபமும் வலிமையும் மட்டும்தான் அதில் நான் உபயோகித்தேனே தவிர நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ சொன்ன இந்த வார்த்தைகள் இப்போ எனக்கு ஒரு விதமான நிம்மதியும் எனக்குள்ள சில மாற்றங்களையும் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லுது. நான் மேபி அடுத்த தடவை இதை நான் யோசித்து பார்க்கும்போது தவறு செய்யாமல் இருப்பேன் நீ சொன்ன வார்த்தைகளை யோசிக்கும் போது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டே அந்த இரவு பொழுத ஒரு பழைய ஓக்ட்ரி மேலே படுத்துட்டு கழிச்சிட்ருக்காங்க. அடுத்த நாள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் கீழே இறங்கி அந்த பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே நிறைய பனியும் புல்வெளியும் அதிகமாக இருக்கிறதுனால பூனைக்கு அதோட பாதை எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமானவனே போலீஸ் சொல்லுது, நீ என் மேலே ஏறிக்கோ, இது எனக்கு ரொம்ப பழக்கமான பாதை, உனக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ராவல் பண்ணி போகும்போது புலி முதல் முறையாக பூனைக்கிட்ட கேள்வி கேட்குது, என்ன எப்போவுமே நீ தனியாக தான் இது போல் ட்ராவல் பண்ணுவியா அப்படின்னு. அப்போ தான் பூனை சொல்லுது, அப்படி எதுவும் கிடையாது, எனக்குன்னு தனியாக எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. ஆனால் நான் போகிற பாதையில் பயணத்தில் எனக்கான நண்பர்களை நான் சந்திக்கிறேனே தவிர மற்றபடி நான் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் தனியாக தான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எனக்குன்னு எந்த ஒரு விஷயங்களும் ரொம்ப பெருசாக தேவை அப்படின்ற மாதிரி எதுவும் எனக்கு தோணலை அப்படின்னு. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, நீயோ நானோ உருவத்தில் வேணால் வேறையாக இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா அப்படிங்கிறது ஒன்று தான், நீயும் நானும் வேறு கிடையாது அப்படின்னு. ஏன்னா உன்னோட நோக்கமும் என்னோட நோக்கமும் என்ன, இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ்ந்துட்டு நிம்மதியாக இந்த இடத்த விட்டு போகணும், அது ஒன்று மட்டும்தான். நேற்று கூட நான் அந்த காகத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும், என்ன மாதிரி வாழ்க்கை மாறும் அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது, அது எதுவாக வேணால் இருக்கலாம் அப்படின்னு. அதே போல தான். அதனால் எனக்கு கிடைச்ச எல்லா விஷயங்களையும் எல்லாமே நான் பாசிட்டிவாக தான் பார்த்து போயிருக்கேன். இதே நேற்று இரவு கூட உனக்கு நான் இரையாகி இந்நேரம் எப்பயோ நான் இறந்து போயிருக்கலாம். ஆனால் இப்போ பாரு, நீ தான் எனக்கு உதவி செய்து இந்த பயணத்தில் எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. ஸோ நமக்கு தெரியாது வாழ்க்கை எந்த நிமிஷம் எப்படி மாறும் அப்படின்னு. அதனால் என்றைக்குமே வருத்தமோ வேதனையோ இல்லாமல் அது எப்போவும் அதில் இருக்க நன்மைகளை பார்க்க ஆரம்பிக்கும் போது நமக்கான பாதை தானாக தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுது. புலியும், ஆமாம் நீ சொல்கிறது உண்மை, நான் ஒத்துக்கிறேன், நேற்று இரவு என்னமோ நடக்க வேண்டியது தான், இன்றைக்கி நம்ம 2 பேரும் இன்றைக்கி நண்பர்களாக போயிட்டுருக்கோம், நீ எனக்கு கொடுத்த அந்த அன்பான வார்த்தைகள் மூலம் இத்தனை நாள் நான் செய்த தவறு என்ன அப்படின்னு நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். இந்த உலகமும் உன்ன மாதிரி ஒரு ஆட்களை தான் தேடிட்டுருக்குது, அதனால தான் நீ என்கிட்ட வந்திருக்க, நீ நிறைய பேருக்கு உதவி செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் பூனைக்கு மட்டும் தனக்குள்ளே தான் வாழ்ந்து முடித்த அந்த நகரத்தில் சிட்டிக்குள்ளே இருக்கும்போது வாழ்ந்த வாழ்க்கையை தனக்குள்ளே ஊட்டி பார்க்குது. தான் எப்படி அப்போ இருந்தோ தன்னை மட்டுமே யோசித்து இந்த ட்ராவல் பண்ணும்போது எப்படி மற்றவங்களுக்காக உதவி செய்யும்போது தனக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் நடக்குது, என்னென்னலாம் தான் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதையும் அந்த பூனை அசை போட்டபடியே ஒரு வேளை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களோட அனுபவம், அந்த நிமிஷம் அனுபவம், அந்த நாள் அனுபவம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு பெருசாக தெரியாது, அது தெரியவும் வாய்ப்பில்லை. உங்களோட அனுபவம் என்ன, உங்களோட உணர்வுகள் என்ன, அதில் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தவங்களுக்கு சர்வ நிச்சயமாக தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம உணர்வுகளையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதோட அந்த விஷயத்தை பொறுத்து தான் அந்தந்த நிமிஷங்கள் அந்த வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கு நமக்கு உதவி செய்யுது. சரி, அடுத்து இந்த பூனை எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த பூனையோட பேச அதுக்கு ரொம்ப ஆர்வமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே போகிறாங்க. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் யாரும் அந்த புலிக்கு அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் யாரும் சொல்லி கொடுக்கவே இல்லை. அதனால் அந்த பூனை அதை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அது எவ்வளோ ரிச்சாகவும் ரொம்ப மன நிறைவோடையும் ஃபீல் பண்ணது எல்லாமே அந்த புலிக்கிட்ட கதையாக சொல்லிக்கிட்டே வராங்க. அப்போ தான் பூனை ஒரு விஷயம் சொல்லுது, நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை பண்ணுவோம், உனக்கு தெரியுமா? இன்றைக்கி நான் வர வழியெல்லாம் என்னோடய ட்ராவலிங்கில் எத்தனை பேருக்கு நான் சந்தித்தேன், எத்தனை பேருக்கு நான் உதவி செய்தேன், எத்தனை பேர் எனக்கு உதவி செய்தாங்க அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதில் நான் கற்றுக்கிட்ட பாடம் முக்கியமானதுன்னா எதை நம்ம விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்வோம். அதனால் எப்போவுமே நம்ம விதைக்கிறது நல்லதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரோட்டுக்கு வரும்போது ஒரு கைகாட்டி மரம் போல் 2 பக்கமும் 2 பாதைகள் காமிச்சிட்ருக்குது. ஸோ இன்றைக்கி
பூனையும் அந்த புலியும் ஒரு புல்வெளியில் உட்காந்துட்டு சரி கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த புலி சொல்லுது, நீ சொன்ன அந்த வார்த்தைகளை என்னால் யோசிக்காமே இருக்க முடியல. எனக்குள்ளே ஏதோ மாற்றங்கள் நிகழ்ந்துருச்சு. ஆனால் நான் சரியான பாதைக்கு திரும்புறதுக்கு நான் இப்போ தான் ஆரம்பிக்கணுமா, இல்லை நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி நான் செய்யலாமா அப்படின்னு யோசனையாக இருக்குது அப்படின்னு கேட்குது. நான் அந்த மலை மேலே இருக்கக்கூடிய நிறைய புத்த பிச்சுக்களை பார்த்துருக்கேன். அவங்க எல்லாரும் ஒரு அழகான ஒரு ஸ்பெஷலான விரிப்பு வச்சுருப்பாங்க. பக்கத்தில் ஊதுபத்தி போல் சில இது வச்சுருப்பாங்க வாசனை இதுக்கு. அப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் வச்சுட்டு அவங்க நிறைய புக்கெலாம் படிக்கிறது, அறிவார்ந்த விஷயங்கள் பேசுகிறது, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ மேபி நானும் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அது மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணும் போல் இருக்குது அப்படின்னு ரொம்ப சீரியஸாக அந்த புலி சொல்ல ஆரம்பிக்குது. உடனே அந்த பூனை சொல்லுது, அந்த கைகாட்டி இருக்குல்ல, இந்த கைகாட்டியில் 2 பக்கம் 2 டெஸ்டினேஷன் காமிக்குது. அதே மாதிரி தான் நீ சொன்ன புத்தகம், நீ சொன்ன மற்ற பொருட்கள் எல்லாருமே எப்படின்னா உனக்கு அது ஒரு கைகாட்டி போல தான். உன்னோட வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க உனக்கு உதவி செய்யலாம். ஆனால் எங்கே போகணும் அப்படிங்கிறத நீ தான் முடிவு செய்யணும். எப்போவுமே நமக்கு கைகாட்டியாக இல்லை வழிகாட்டியாக வரக்கூடிய அந்த பொருளையோ அந்த மனிதரையோ அந்த உபதேசங்களையோ சார்ந்திடாமல் அதை கொண்டு நம்மளோட வழிபாதை எதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம அடுத்த பகுதிக்கு முன்னேறி போகணும். அதுதான் உண்மையான மாற்றம் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்படின்னா நான் இப்போவே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பூனை சொல்லுது, நான் உனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா, என்னோடய வாழ்க்கையில் நடந்தது. நான் நகரத்தில் சின்ன பூனையாக இருக்கும்போது அப்போது ஒரு லேடி ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த பெண்மணிக்கு எந்த ஒரு காசுமோ எந்த வீடோ ஃபேமிலியோ எதுவுமே கிடையாது. அவங்க எப்போவுமே ஒரு ரோட்டோரத்தில் உட்காந்து ஒரு தரையில் துணியை விரித்து உட்காந்துருப்பாங்க. அவங்கள வாரத்துக்கு ஒரு 2 முறை 3 முறை அவங்கள நான் பார்த்துட்டு போவேன். நானும் அவங்களும் எதுவும் பேசிக்க மாட்டோம். அவங்க பக்கத்தில் உட்காந்துருப்பேன். அவங்கள நான் புரிஞ்சுக்குவேன், என்ன அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு இதமான நட்பு எங்களுக்குள்ள. இது மாதிரி ஒரு நாள் நிறைய நாள் போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னா, அவங்க உட்காந்துருக்கக்கூடிய அந்த மரப்பலகையில் ஏதோ வெள்ளி போல் மின்னுவதை போல் நான் பார்த்தேன். அப்போது நான் அதை அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக அதை எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் அதை முயற்சி செய்யும்போது என்னால் முடியல. ஒரு நாள் அதை பார்த்துட்டு அந்த பெண்மணியும் அதை கண்டுக்கவே இல்லை. அவங்க உட்காந்துருந்த அந்த மரப்பெட்டிக்குள்ளே ஏதோ மின்னுவது என்னது அப்படின்னு ஒரு நாள் அவங்கக்கிட்ட அதை நான் உடச்சி சிறு பகுதி துண்டை மட்டும் உடச்சி அதுக்குள்ளே காசு போல் ஏதோ இருக்கிறத அவங்கள்ட்ட காமிச்சோடனே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. ஏன்னா அதை அவங்க திறந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இத்தனை நாள் அவங்க உட்காந்துருந்த அந்த மரப்பலகை போன்ற ஒரு பெட்டி, சின்ன பெட்டி போன்ற இடத்துல உள்ளுக்குள்ளே ஒரு மூட்டை நிறையா காசு இருந்தது. அது இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதை நான் கண்டுபிடிச்சி கொடுத்த உடனே அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க தெரியுமா, அதை எடுத்துகிட்டு போய் எனக்கு ஒரு நல்ல விரித்து படுக்கிறதுக்கான ஒரு நல்ல விரிப்பும் எனக்கான உணவும் ஓடி போய் முதல்ல அந்த நன்றி உணர்வோடு வாங்கிட்டு எனக்கு கொடுத்தாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த நல்ல நேரம்ன்றது ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அவங்க அந்த காசை என்னதான் அந்த பொக்கிஷம் அப்படின்னு அவங்களுக்கு கிடைச்சிட்டாலுமே அவங்க அதை தன்னை போல் கஷ்டப்படுறவங்களுக்கு புத்தகமோ துணியோ மற்ற பொருட்களோ உணவோ வாங்கி கொடுத்து உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தனக்கான அந்த தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மற்ற பணத்தை மற்றவங்களுக்காக செலவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெண்மணிக்கு அவங்க இருந்த இடத்துல இருந்த பொக்கிஷத்தை என் மூலமாக தான் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. இந்த பிரபஞ்சம் இப்படி தான் யாரோ யாருக்காகவோ அவங்களுக்கு தேவையான பொக்கிஷத்தை யார் மூலமாகவோ கை காட்டி கொடுப்பாங்க. அதன் மூலம் அவங்க வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு போவாங்க. இப்போ புரிஞ்சுதா, உனக்கான பொக்கிஷத்தை என் மூலம் உனக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க. உனக்கான பாதை ஏதோ பயணம் ஏதோ நீ தயார் இல்லை அப்படின்னு நினச்சாலும் நீ தாராளமாக இப்போயே தொடங்கலாம். அதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பயணத்தில் எத்தனை தவறு இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீயே திருத்திக்கிட்டு ஒரு சரியான தருணம் அப்படிங்கிறதுக்காக காத்திருக்காமல் உன்னுடைய பயணத்தை நீ தொடங்கலாம். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் எதையும் நிலையாக சார்ந்திருப்பது தான் மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லுது. புலியும் சரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கான வேறொரு புது பாதையில் அதோட பயணத்தை தொடங்குது. பூனை அது சென்ற பாதையை பார்த்து சந்தோஷமாக அது தன்னோட வழிபாதையில் அந்த ஓக் மரத்தை தேடி போக ஆரம்பிச்சிருச்சு, பைன் காட்டுக்குள்ளே. என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் இதோட அடுத்த தடவை தான் முடிய போகுது. அதையும் பார்த்துருவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.